அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் ரமலான் நாளிலே இருக்கின்றோம். எவ்வளவு விரைவாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் பத்ரு சஹாபாக்கள் இரவு வரும். அதுவும் நம்ம விசேஷமாக செய்வோம். லைலத்துல் கத்ர் இரவு எப்பவும் போல் நம்ம எந்த சிறப்பும் குறையாது இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் தெரியும். இன்றைய பயானுடைய தலைப்பு தொழுகையின் சிறப்பு. இதெல்லாம் ஏற்கனவே வாசிக்கப்பட்டது. திரும்ப ஒவ்வொரு வருடமும் நம்ம ஒரு பாடமாக, ஒரு ரிவிஷனாக திரும்ப கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொழுகை அப்படின்னாக்கா ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டம் அவங்க முடியாமல் இருக்கிற வரைக்கும், அந்த சைதினா அபூபக்கர்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. கடைசி தொழுகை அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்க முடியலை. அங்கேருந்து பார்த்தாங்களாம், பக்கத்தில் ரவுலாவில் இருந்து தொழுகை எடுக்க. சைதினா அப்பாஸும் சைதினா அலியும் தோல் கை கொடுத்து தூக்கிட்டு போய் இந்த சுபு தொழுகை வச்சாங்க கடைசியாக. அதே மாதிரி இந்த தொழுகை நம்மளுக்கு அல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். இடையில நடந்த மெஹராஜ் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மெஹராஜுக்கு அழைப்பு கொடுத்து இந்த தொழுகையை அல்லாஹ் ஒரு பரிசாக, ஒரு அங்கீகாரமாக அல்லாஹ் நம்மளுடைய உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கொடுத்துருக்கான். இது மக்காவில் இருக்கையில் நடந்தது. ஒரு சோக ஆண்டில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். மெஹராஜ் இரவில் இந்த தொழுகையில் தான் நம்ம அல்லாஹ் கூட நம்ம பேச முடியும், உரையாட முடியும். நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்றதுன்னா தொழுகை தான். வேறு எந்த விதத்துலையும் நம்ம சொல்ல முடியாது. சுஜூதில் இருக்கையில் சொல்லலாம், தஹியாத்தில் இருக்கையில் சொல்லலாம், தக்பீர் இஹ்ராத்தில் இருக்கையில் சொல்லலாம். இது என்னென்னாக்கா நம்மளுக்கு அல்லாஹ்வுக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது தொழுகை. ஏன்னா 50 வேலை கொடுத்து கடைசியில் 5 வேலையை ஆக்கினாலும் நமக்கு இறுதி வரைக்கும் நம்ம தொழுதாதான் நம்ம ஒரு முழுமையான மூமின் ஆக முடியும். ஆமாம், சும்மா பேருக்கு நம்ம நேற்று அழகாக சொன்னார்ல நம்ம ஆஃபீஸா முகமது அகமது அப்படின்னு வச்சுருந்து ஒன்றும் தொழுகை இல்லைன்னா அதுக்கு ஒரு பூர்ணமான இது கிடையாது. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நன்மை கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ கால் வலியாக உள்ளவங்க உட்காந்து தொழுகிறீங்க, திடீர்னு நம்ம உடம்பு வலியாக இருக்குது. சில பேர் பெட்டில் படுத்துக்கிட்டு ஒதுவெடுத்து படுத்துக்கிட்டு தொழுகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆக்சிடென்ட் ஆனவங்கெல்லாம் அப்படியே படுத்துக்கிட்டு தயமும் பண்ணிக்கிட்டு தொழுதுக்கிறாங்க. அப்போ நம்ம தொழுகை எந்த காரணத்துலேயும் நம்ம விட வாய்ப்புகள் கிடையாது நம்மளுக்கு. இது நம்ம சரியாக விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சரியான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு மனிதனை இங்கே பாருங்கள், நீங்கள் தொழுதுட்டு நீங்கள் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் ஒரு 2 ரக்காத்து நீங்கள் ஒதுவு எடுத்து தொழுதிங்கன்னா உங்களுடைய அப்படி கோபங்கள்லாம் அப்படி குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதினா அலிகிட்ட சொன்னாங்களா. சைதினா அலி ரொம்ப கோபக்காரர், வெளியில் போயிட்டு வரையில. சைதினா அலி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஒதுவு எடுத்து 2 ரக்காத் தொழுங்க அப்படின்னாங்களா. அப்படியே அது குறைஞ்சிருச்சு உங்களுடைய கோபங்கள்லாம். அதே மாதிரி ரொம்ப நீண்ட நேரங்கள் நான் எடுக்க விருப்பம் இல்லை. சில பேர் ரொம்ப லேட்டாக போகிறாங்க பயான் பண்ணுறதுனால. அதனால் நேரத்தை நம்ம சுருக்கிக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய தொழுகைன்னு சொன்னாக்கா நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும், நம்மளுடைய உடலுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். என்றைக்குமே தொழுகை நம்ம தப்பான ஒரு வழிக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக தொழுகிறவங்க என்றைக்குமே உடல்நலம் நல்லா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். மௌலானா ஹாஃபிஸ் அப்துல்லா சிராஜுதீன் அவர்களை அழைப்பு கொடுக்குறேன், வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ் இதா ஸலுஹத் ஸலுஹ ஸாயிரு அமலிஹி وإذا فسدت فسد سائر عمله أو كما قال صلى الله عليه وسلم.
கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதர்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு சில கடமையாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். நீங்க உலகத்தில் வாழ்றதாக இருந்தேன்னு சொன்னா இந்த நிலைமையில தான் நீங்க வாழணும். அல்லாஹு தாலாவுக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு இவ்வாறாகத்தான் இருக்கணும். நீங்க நினைச்ச பிரகாரம் உலகத்தில் வாழ முடியாது. மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதனுக்கு தொழுமாறு அல்லாஹ் ஏவிருக்கிறான். அது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தினுடைய கடமைகளிலே இரண்டாவது ஒரு கடமையாக தொழுகை இருந்து கொண்டிருக்குது. சஹாபாக்கள் உலகத்துல தொழுகையின் மூலமாக ஒரு சாதனையை சாதிச்சு காட்டினாங்க. வாழ்க்கையில கஷ்டமா, பிரச்சனையா, சோதனையா, கவலையா, வியாபாரத்துல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனையா, மனைவிக்கு மத்தியில பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்துல மனிதன் தொழுகைய நேரத்துக்கு தொழக்கூடிய ஒரு அடியானாக உலகத்துல வாழுவானாக இருந்தா, 5 நேர தொழுகையும் ஃபர்தான தொழுகையும் நேரத்துக்கு தொழக்கூடிய ஒரு அடியானாக உலகத்துல வாழுவானாக இருந்தா அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலானவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு ஏண்ட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை என்ன? ஏண்ட வியாபாரத்துல நிம்மதி இல்லையா? கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருக்குதா? மனைவிக்கு மத்தியில பிரச்சனையா? பிள்ளைகளிட நான் சொல்ற பேச்சை கேட்கிறாங்க இல்லையா? நான் அல்லாஹ்வோட பேச்சை கேட்கல. எனக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் உள்ள தொடர்பு இன்னும் சரியாகல. நான் எப்ப ரப்புடைய பேச்சை கேட்கிறேனோ, அல்லாஹ் என்ன அழைக்கும் போது நான் நேரத்துக்கு வந்து மஸ்ஜிதுக்கு ஃபர்தான தொழுகையை தொழக்கூடிய பழக்கம் என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னா ஏண்ட வாழ்க்கை கஷ்டம் உள்ளதாகவோ நஷ்டம் உள்ளதாகவோ ஆகாது. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நம்மட வாழ்க்கைக்கு முன்மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான். வீட்டில் பசி, சாப்பாடு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்த பாடம் தொழுவுங்க. அல்லாஹு தாலா இடத்துல கேளுங்க. தோட்டத்துக்கு மழை இல்லை, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுறாங்க. அடிமையை அனுப்புறாங்க போய் பார்க்க சொல்லி. போய் பார்த்தா தோட்டத்துக்கு மழை பெய்யல. திரும்பவும் தொழுறாங்க, திரும்பவும் அனுப்புறாங்க. 3 விடுத்தம் தொழுறாங்க. பின்னால் அவர்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் மழையை பொழிய வச்சாங்க. கியாமத்துடைய நாளையில முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பத்தி தான் விசாரணை செய்ய போறான். இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், லட்சக்கணக்கு செலவழிக்கிறாரு, நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, உம்ரா செய்யறாரு, நோன்பு பிடிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில ஃபர்தான தொழுகை சீராக இல்லாட்டி அவருடைய எந்த விதமான அமலுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. கியாமத்துடைய நாளையில முதலாக அல்லாஹ் தொழுகையை பத்தி விசாரணை செய்வான். இதா ஸலுஹ ஸாயிரு அமலிஹி. தொழுகை சீராக இருந்தா அவருடைய முழு வாழ்க்கையும் சீராக இருக்கும். அவருடைய எல்லா அமலும் சீராக இருக்கும். அவருடைய எல்லா அமலும் சரியாக இருக்கும். வ இதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலிஹி. அவருடைய தொழுகை சீர்கெட்டு இருந்துச்சுன்னு சொன்னா மேலானவர்களே, அவருடைய எந்த ஒரு அமலையுமே எடுக்கல. கியாமத்துடைய நாளையில இவர் தொழுகை உலகத்துல அலட்சியமாக நடந்தது போல, தொழுகை அலட்சியம் செய்தது போல, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பழைய துணியை நம்ம எப்படி சுருட்டி வீசுறோமோ அதே மாதிரி அவர்களுடைய தொழுகையை சுருட்டி அல்லாஹ் முகத்துக்கே வீசிடுவான். மேலானவர்களே, தொழக்கூடிய நேரத்தில் ஹுஷூ ஹுதுவோட, அல்லாஹு தாலாவினுடைய பயமச்சத்தோடு, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் வேறெங்கும் நிற்கவில்லை, என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் நிற்கின்றேன். மேலானவர்களே, நானும் நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். துனியால சாதாரண ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்காகவே நாங்க போறோம். உதாரணத்துக்கு இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த சுல்தானை சந்திக்கிறதுக்கு நாங்க போறதாக இருந்தா எவ்வளவு கண்ணியமா போவோம், எவ்வளவு நல்லா உடுத்து போவோம். அவருக்கு முன்னால நாங்க சத்தத்தை உயர்த்த மாட்டோம், அழகா மரியாதையா உட்கார்ந்து பேசுவோம். ஆனா ரப்புக்கு முன்னால நானும் நீங்களும் நிற்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு கண்ணியமா நிக்கணும். அல்லாஹ்வோட பயம் என் உள்ளத்துல வரணும், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை என் உள்ளத்துல வரணும். என்னத்துக்கோ எதுக்கோ யாருக்கும் முன்னால நிக்கிற மாதிரி நாங்க நிக்கிறோம். எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை. எவ்வளவு பெரிய அநியாயம். தொழுகையை தொழக்கூடிய நேரத்தில் வேற சிந்தனையில தொழுகிறோம். என்னுடைய தொழுகை வாழ்க்கையில எப்பயாவது அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டு வந்து சேர்த்திருக்குதா? தொழுகைக்கு பின்னால எனக்கு கேட்கிற துஆ கபூலாகப்பட்டிருக்குதா? நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன். முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படியாப்பட்ட முஃமின்கள் என்றால் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன்.
தொழுகையை பயபக்தியாக குஷூ குதுவோட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோட தொழுத மக்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, மஸ்ஜிதில் அதானுடைய சப்தம் கேட்கும். அதானுடைய சப்தம் கேட்டும் அவன் மஸ்ஜிதுக்கு வந்து தொழாமல் மஸ்ஜிதை கடந்து துனியாவினுடைய தேவைக்காக வேண்டி போவான். இவ்வாறான காலம் வந்தால் நீங்கள் கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, இன்னைக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடந்து கொண்டிருக்குது. சர்வ சாதாரணமா நடந்து கொண்டிருக்குது. தொழுகைக்கு முன்னால வந்து உட்கார்றோம், அல்லாஹு தாலாவிடத்துல கையேந்தி துஆ கேட்கிறோம். தெளிவான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில கேட்கிற துஆவை அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்றான். ஃபர்தான தொழுகைக்கு பின்னால கேட்கிற துஆவை அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்றான். எந்த விதமான திரையும் இல்லாம அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடத்துல நாங்க எதை கேட்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலுல்லாஹல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. துனியாலே ஆখিরাத்திலே அல்லாஹு தஆலாவிடத்துல நீங்க ஆரோக்கியத்தை கேளுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்முல் ஃபவாயித் என்ற கிதாபுல வந்திருக்குது, 5 விஷயங்களுக்கு பின்னால் அல்லாஹ் நிச்சயமா துஆவை கபூல் செய்றான். அதுல ஒன்று தான் அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். ஃபர்தான தொழுகைக்கு பின்னால கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். குர்ஆன் ஓதினத்துக்கு பின்னால கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். மழை பெய்யக்கூடிய நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். யுத்தத்துல 2 படைகளும் ஒன்று சேரக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் எந்த விதமான திரையும் இல்லாம அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். மேலானவர்களே, இதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 4 விதமான தொழுகையை பத்தி அல்லாஹ் பயான் செஞ்சிருக்கிறான். 4 விதமான தொழுகையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வ இதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. சோம்பேறிகளுடைய தொழுகையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தொழுகைக்காக வேண்டி நின்றேன்னு சொன்னா சோம்பேறித்தனமாக நிற்பாங்க. அல்லாஹ்ட பயம் உள்ளத்துல இருக்காது. யாருக்கோ எதற்கோ யாருக்கோ முன்னால் நிக்கிறது போன்று நிற்பாங்க. அவர்களுடைய தொழுகை எப்படி தெரியுமா? வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா யுராஉனன் நாஸ். மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுவாங்க. இவர்களுடைய தொழுகை அல்லாஹ் ஒப்பிட்டான் முனாஃபிகீன்களுடைய தொழுகை. இது நயவஞ்சர்களுடைய தொழுகை. நயவஞ்சர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். கியாமத்துடைய நாளையில நரகத்துல அடித்தளத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இத நாளையும் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலான தாய்மார்களே, இந்த 4 தொழுகைகளையும் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூறக்கூடிய தொழுகை, முதலாவது தொழுகை முனாஃபிகீன்களுடைய தொழுகை. அல்லாஹ் தஆலாவுடைய குஷூ குது இல்லாம சோம்பேறிகளாக நிற்பாங்க. இரண்டாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் காஃபிலூன். தொழுகைக்காக வேண்டி நிற்பாங்க, மறதியாளர்களாக இருப்பாங்க. தொழுகையினுடைய விஷயத்துல அலட்சியமாக இருப்பாங்க, மறந்திருப்பாங்க. இப்படியாப்பட்ட தொழுகையாளிகளுக்கு வெயில் என்ற நரகம் இருக்கு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகர் என்ற ஒரு நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பயங்கரமான நரகம். இந்த நரகத்துக்கு சில மக்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். கியாமத்துடைய நாளையில அந்த சக்கர் என்ற நரகத்துல அந்த நரக வாசிகளிடத்துல கேட்கப்படும், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு உங்களை இழுத்து கொண்டு வந்தது எது? மா சலகக்கும் ஃபீ சக்கர். அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது பதில், காலு லம் நகு மினல் முஸல்லீன். உலகத்துல நாம் தொழக்கூடிய மக்களாக இருக்கல்ல, உலகத்துல நான் தொழக்கூடியவனாக இருக்கல்ல. வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன். ஏழையான மக்களுக்கு நான் உணவு கொடுக்கல்ல. வகுன்னா நகூது மஅல் காயிதீன். வீணான வேலைகளை யாரெல்லாம் துனியாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ நானும் சேர்ந்தவர்களோட இந்த வீணான காரியங்கள்ல செஞ்சு கொண்டிருந்தேன். மேலானவர்களே, தொழுகையிய விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கர் என்ற நரகத்துக்கு தான் அல்லாஹ் அனுப்புவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாலாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகைக்குதானே மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மானக்கேடான எல்லா காரியங்களை விட்டும் தொழுகை அவனை பாதுகாக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மேலானவர்களே, ஏண்ட வாழ்க்கையில பாவமான ஒரு காரியம் இருக்குதா, ஏண்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்ட செயல் இருக்குதா, நான் சரியான முறையில தொழுதா அந்த தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மானக்கேடான காரியத்திலிருந்து என்ன பாதுகாக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் காலையில திருடுறாரு, மாலையில தொழுகிறாரு, மாலையில திருடுறாரு, காலையில தொழுகிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூடிய சீக்கிரம் இவருடைய தொழுகை இவருடைய இந்த மானக்கேடான காரியத்திலிருந்து பாதுகாக்கும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, ஏண்ட வாழ்க்கையில கண்ணை பாதுகாத்து குறையலாம் இருக்குதா? ஏண்ட வாழ்க்கையில பிறர் சகோதரரை பத்தி பேசலாம் இருக்குதா? ஏண்ட வாழ்க்கையில வியாபாரத்துல போய் சொல்லலாம் இருக்குதா? ஏண்ட தொழுகை சீரில்ல, ஏண்ட தொழுகை சீராக இருந்தா இப்படியாப்பட்ட இந்த கேவலமான பாவத்தில் இருந்ததாக சுப்ஹானஹு வ தஆலா ஏண்ட வாழ்க்கையில வாரத்தல்ல விடமாட்டான். எனவே மேலானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மஜ்லிஸிலிருந்து உறுதி எடுக்கணும். இதற்கு பின்னால சுன்னத்தான தொழுகை, ரெண்டாவது ஃபர்தான தொழுகைய ஹுஷூஹுதுவோட எந்த இடத்துக்கு போனாலும், யாரோட இருந்தாலும், எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, நான் தொழுகையை வீணாக்க மாட்டேன். அதானுடைய சப்தம் கேட்டா மஸ்ஜிதுக்கு போய் 5 நேர தொழுகையையும் அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோட நான் தொழுவேன் என்ற நியத்தோட நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் சகலதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குவானா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.